திருப்பதி கோவிலுக்கு வழிபாடு நடத்த சென்றபோது சித்தூர் அருகே பேருந்தை மறித்து தமிழில் பேசிய ஒரே காரணத்திற்காக ஆந்திர போலீசார் தங்களை கைது செய்து சிறையில் அடைத்ததாக விடுதலையான தமிழர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சித்தூர்ல பிடிச்சிட்டாங்க, பஸ்ல பிடிச்சிட்டாங்க. எதுக்கு சார் இப்போ எப்படின்னு கேட்டோம். நீங்க தமிழ்ல பேசின உடனே உங்களுக்கு சார் கூப்பிட்டாங்க, வாங்கன்னு பிடிச்சி போயிட்டாங்க. ஆனா அங்க போய் எதுவுமே சொல்லல. எதுக்கு சார் இப்படின்னு கேட்டதுக்கு சார் வருவாங்க, விட்டுடுவாங்க, நீங்க போயிடுங்கன்னாங்க. சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சொல்லல. அன்னைக்கு சாயந்தரம் மேல அன்னைக்கு 2 நாளா இங்கே வச்சுட்டு இருந்து 2வது நாள் கோர்ட்டு கொண்டாந்து ஒப்படைச்சாங்க. அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் கொலைகேஸ் போட்டது. கை காட்டி நிறுத்தி எங்களை கைது பண்ணாங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நைட்டு வச்சு செல்லு காசு 2000 3000 இருந்து எல்லாமே பிடிங்கிட்டாங்க சார். குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அதுவும் இல்லாம என் பசங்களை வேற எதுவுமே படிக்க வைக்க முடியல. இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதோ நங்கையோட செஞ்சு நிதி ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்தாதான் ஏதோ எங்க மக்கள் பிள்ளைங்களாச்சும் படிக்காச்சும் வைக்க முடியுமா முடிஞ்சு வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எங்களுக்கு பாக்குற கூட 2 வருஷமா பாக்குற கூட நகை அடமானம் வச்சு அடமானம் வச்சுதான் எங்களை பாக்குறதுக்கு வராங்க. கூலி அன்னடிக்க போறாங்க, 100 ரூபாய் கிடைக்குது. 100 ரூபாயில ஒரு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு தேவைப்படுது. குடும்பத்தை பார்க்கணும். என் தமிழ் என்ன வரும்னு கேட்டாங்க. மெட்ராஸ்ன்னா தமிழ் பேசினோடனே எல்லாம் பிடிச்சோன்னா எதுவுமே ஆதாரம் எல்லாம் காட்டினோம். ஆனால் காட்டினப்போ கூட விடல. சார் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் விட்டாங்க. 3 மாசம் கழிச்சு தான் எங்களுக்கு இந்த கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியும்.